faster, but the water stays cold. Whenever we go to beach in the afternoon, we feel that sand is hot and the water is cold. Today in this video, I am going to talk to my family about this topic in a simple science idea called the specific heat capacity in an easy way that all can understand. இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கக்கூடிய சிம்பிள் சயின்ஸ் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். யாராவது ஆஃப்டர்நூன் டைம்ல பீச் சைட் போயிருக்கீங்களா? போயிருக்கோம். அதுல சாண்ட் நடக்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்? ஹாட்டா ஃபீல் ஆகும். வாட்டர்ல இருக்கும்போது கூலா ஃபீல் ஆகும். இது ரெண்டுத்துக்குமே எங்க இருந்து ஹீட் சோர்ஸ் கிடைச்சது? சன்ல இருந்து ஹீட் சோர்ஸ் கிடைக்குதுன்னா சாண்ட் மட்டும் எதுக்கு சீக்கிரம் ஹீட் ஆகுது? அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஹீட் அப்சர்வ் பண்ற விதமே டிஃபரெண்டா இருக்கும். சிலது ஸ்பீடா ஹீட் அப்சர்வ் பண்ணும், சிலது ஸ்லோவா தான் ஹீட் அப்சர்வ் பண்ணும். இதை சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஈஸியா சொல்லுங்க. அதாவது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா ஒரு எலிமெண்ட் ஹாட் ஆக எவ்வளவு ஹீட் தேவைன்னு அர்த்தம். இந்த ஹீட் கெப்பாசிட்டி நம்ம ஜூல்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். அயனுக்கு 0.45 ஜூல்ஸ், சாண்டுக்கு 0.67 ஜூல்ஸ், ஏருக்கு 1.01 ஜூல்ஸ், வுட்டுக்கு 1.76 ஜூல்ஸ், வாட்டருக்கு 4.18 ஜூல்ஸ். இதுல சாண்டுக்கு 0.67 ஜூல்ஸ் இருக்கு. அதாவது ஹீட் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ஹீட் கொடுத்த உடனே சாண்ட் சீக்கிரம் ஹீட் ஆகும். வாட்டருக்கு 4.18 ஜூல்ஸ், அதாவது ஹீட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. அதனால நம்ம நிறைய ஹீட் கொடுத்தாதான் வாட்டர் ஹீட் ஆகும். அதனாலதான் சாண்ட் சீக்கிரம் ஹீட் ஆகுதா? அதனாலதான் சாண்ட் சீக்கிரம் ஹீட் ஆகுது. அதாவது நம்ம சன்லைட் சாண்ட் படும்போது சாண்ட் டெம்பரேச்சர் ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா வாட்டருக்கு அப்படி இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம சன்லைட் கொடுக்க வாட்டர் வந்து சிலத எவாப்ரேஷன் யூஸ் பண்ணோம். அதனால வாட்டர் வந்து ஸ்லோவா தான் ஹீட் ஆகும். இந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு கப்பில் வாட்டர் வச்சுருக்கேன், இன்னொரு கப்பில் சாண்ட் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பலூனில் சாண்ட் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்த பலூனில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பலூன்ல நம்ம சாண்ட் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நான் ரெண்டு டைமே கேண்டிலுக்கு மேல வச்சிருந்தேன். இதில் நம்ம சாண்ட் வச்சிருந்த பலூன் வெடிச்சிருச்சு, வாட்டர் வச்சிருந்த பலூன் வெடிச்சிருச்சு. ஏன்னா சாண்ட் வந்து ஸ்பீடாக ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். அதனால அந்த பலூனில் இருக்க ரப்பர் அந்த ஹீட்டை தாங்க முடியாமல் வெடிச்சிருச்சு. இதே இது வாட்டரில் இருக்க பலூன் வந்து அந்த பலூன்களில் இருக்க வாட்டர் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு பொறுமையாக தான் ரிலீஸ் பண்ணும். அதனால அந்த பலூனில் இருக்க ரப்பர் ஹீட் ஆகாது. அதனால இந்த பலூன் வெடிச்சில்லை. ஈவினிங் டைம்ல சாண்ட் எதனால கூல் ஆயிருக்கு? காலையில இருந்து வர சன்லைட் வர ஹீட்டை சாண்ட் வந்து நிறைய நேரம் ஹோல்ட் பண்ணி வச்ச முடியாது. அதனால சாண்ட் வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடும் அந்த ஹீட்டை. இதே இது வாட்டர் வந்து காலையில அப்சர்வ் பண்ண அந்த ஹீட்டை பொறுமையாக ரிலீஸ் பண்ணும். பொறுமையாக அப்சர்வ் பண்ணும், அதே போல பொறுமையாக ரிலீஸும் பண்ணும். இதனால தான் ஈவினிங் டைம்ல சாண்ட் கூலாகவும் வாட்டர் கொஞ்சம் வார்மாகவும் இருக்கிறது போல இருக்கு. இதனால நம்ம லைஃபுக்கு என்ன யூஸ்? அதாவது காரில் இன்ஜின் ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை குறைச்சிட்டு நம்ம ரேடியேட்டரில் தண்ணியை ஊற்றும். இது அந்த ஹீட்டையும் சில்லையும் ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிடும். இதே போல் நம்ம பாடியிலையும் மேக்ஸிமம் வாட்டர்னால தான் ஆயிருக்கு. அதை நம்ம படிச்சுக்கணும். அதனால
ஹீட்டை இந்த வாட்டர் மெயின்டைன் பண்ணி நம்ம பாடியை ஸ்டேபிளாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். இதே போல் நம்ம பீச் சைடில் இருக்க வீடெல்லாம் எப்போவுமே நல்ல ஹீட்டாகவும் இல்லாமல் நல்ல கோல்டாகவும் இல்லாமல் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கும். ஏன்னா அந்த வீட்டு கிட்ட எல்லாம் வாட்டர் அதிகமாகவே இருக்கும். அந்த வாட்டர் வந்து அந்த ஏரியாவை கொஞ்சம் மாடரேட் ஹீட்டில் வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுது. சிம்பிளாக சொல்லணும்னா காலையில் வந்து வாட்டர் கோல்டாகவும் சாண்ட் ஹீட்டாகவும் இருக்கும். இது நைட்டில் வாட்டர் வார்மாகவும் சாண்ட் வந்து கோல்டாகவும் இருக்கும். இது வெறும் சயின்ஸ் புக்கில் இருக்கிற பாடம் மட்டும் இல்லை, இது நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய சயின்ஸ் கான்செப்ட். இன்னும் நம்ம பீச் சைடு போகும்போது இது என்னடா இந்த சாண்ட் ரொம்ப சூடாக இருக்குன்னு ஆச்சரியப்பட வேண்டாம். இது சயின்ஸோட பியூட்டி.